அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய முக்கிய செய்திகளை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு தொடர்ச்சியா ஆதரவு தெரிவிங்க. அப்படின்னா தான் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான பல்வேறு முக்கிய செய்திகளை நான் தினமும் வீடியோவா உங்களுக்கு வழங்க முடியும். அதனால நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இப்ப வாங்க நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக, இந்திய நிறுவனம் ஒன்று மொராக்கோவில் தொழிற்சாலை ஒன்றை அமைக்கிறாங்க. இதிலிருந்து நம்ம செய்தியில ஆரம்பிப்போம். அதாவது முதல் முறையாக இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் வெளிநாட்டுல ராணுவத்திற்கு தேவையான பொருட்களை தயாரிப்பதற்கான ஒரு ஆலையை அமைக்க இருப்பதாகத்தான் காணப்படுது. குறிப்பா இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை உற்பத்தி முக்கிய மைல்கல்லை எட்டி இருப்பதாக காணப்படுகிறது நண்பர்களே. அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, டாடா குழுமத்துக்கு சொந்தமான டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இந்த மொராக்கோ நாட்டில் இருக்கக்கூடிய காசா பிளாங்கா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில பாதுகாப்புத்துறை உபகரணங்களை தயாரிப்பதற்கான ஆலையை நிறுவ இருப்பதாக காணப்படுகிறது நண்பர்களே. இதன் மூலம் இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் வெளிநாட்டுல பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட ஆலையை அமைப்பது என்பது முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலையில மொராக்கோ ராணுவத்திற்கு தேவையான வீல்டு ஆர்மர்டு பிளாட்ஃபார்ம்ஸ் எனப்படக்கூடிய போர் வாகனங்களை தயாரித்து வழங்கப்பட இருக்கு நண்பர்களே. இதுல கூடுதலாக கவனிக்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. என்னன்னா, டாடாவுடைய செயல்பாடு என்பது மொராக்கோவோடு நின்று விடாமல் மொராக்கோ பாதுகாப்பு படையினரை தொடர்ந்து டாடா நிறுவனம் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பல்வேறு நாடுகளுக்கும் பாதுகாப்பு உபகரணங்களை தயாரித்து விற்பனை செய்ய இருக்கிறது நண்பர்களே. இதன் மூலம் வளர்ந்து வரக்கூடிய ஆப்பிரிக்கா பாதுகாப்புத்துறை சந்தையில் டாடா கால் பதித்துள்ளது நண்பர்களே. அனைத்து வகையான நிலப்பரப்புகளிலும் எளிதாக வீரர்கள் பயணம் செய்து எதிர் அணியினரை தாக்கும் வசதிகள் கொண்ட ஒரு போர் வாகனமாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு ஆண்டுக்கு 100 வாகனங்களை தயாரிக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு ஆலையாக இது இருக்கும் நண்பர்களே. அதே நேரத்தில் இந்த ஒரு ஆலை என்பது ஓராண்டுக்குள் செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. ஏற்கனவே இந்த போர் வாகனங்களை இந்திய ராணுவத்தில் பயன்பாட்டில் இருக்கின்றது. இவை லடாக்கின் எல்லையில் தற்போது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு நண்பர்களே. இந்த போர் வாகனம் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் டாடா நிறுவனங்கள் இணைந்து தயாரித்தவை நண்பர்களே. இப்ப இதன் மூலமாக ஆப்பிரிக்க சந்தையில் கால் பதிக்கும் ஒரு வாய்ப்பை டாடா நிறுவனத்திற்கு கிடைத்திருப்பதாக காணப்படுது. இந்த போர் வாகனம் ஆப்பிரிக்க நாட்டு பாலைவனங்களில் கடுமையான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் உற்பத்திக்கான அனுமதியை பெற்றது அப்படின்னு மாதிரி கூறப்பட்டிருக்கு. இந்த ஆலையில சுமார் 350 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்தவரை இந்தியா மற்றும் சீனா இந்த 2 நாடுகள் சேர்ந்து பெரும் அளவிலான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் விற்கப்படுது நண்பர்களே. இந்தியா மற்றும் சீனா இருந்தா ஆப்பிரிக்க நாடுகள் அதிக அளவிற்கு இந்த பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பாக பார்த்தோம்னா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்களா, இவங்க தான் பாதுகாப்பு துறைக்கான பொருட்களை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விற்பனை செய்து வந்திருக்காங்க. ஆனால் தற்போதைய காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம்னா, சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் இதில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கி இருக்காங்க நண்பர்களே. இந்தியா தற்போது சொந்த நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் அவற்றை ஏற்றுமதி செய்வதில் கணிசமாக வளர்ச்சி கண்டு வருவதை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்தியா முழுக்க முழுக்க உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கணும், உள்நாட்டு நிறுவனங்களுக்கு வாய்ப்பளிக்கணும் என்ற ஒரு நடவடிக்கையை நோக்கி சமீப ஆண்டுகளாக நகர்ந்து வருவதை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அதுல பெரிய அளவிற்கு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழல்ல தான் இந்தியா உள்நாட்டு உபகரணங்களை தயாரிப்பது மட்டுமில்லாம நம்ம அவற்றை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யணும், அதுல பெரிய அளவிற்கு வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து வேகமாக அவற்றில் வளர்ச்சி கண்டு வருவதையும் நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அது மட்டுமின்றி இனி வருங்காலங்கள்ல இந்த பாதுகாப்பு உபகரணங்களோட உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை இன்னும் பெரிய அளவிற்கு விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கிய வெற்றி பயணத்தில் இந்தியா வேகமாக நகர்ந்து வருவதும் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக, சீனாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மூழ்கியது தொடர்பான செய்தி தான் நண்பர்களே. அதாவது சீன கடற்படையில் 234 போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கிகள் உட்பட 370 கப்பல் இருக்கு நண்பர்களே. அதுலயும் குறிப்பா அந்த நாட்டின் கடற்படையில் நீர்மூழ்கிகளோட எண்ணிக்கையை பார்த்தோம்னா மொத்தம் 60 இருப்பதாக காணப்படுது. இதுல 12 நீர்மூழ்கிகளை பார்த்தோம்னா அணுசக்தியால இயங்கக்கூடியது.
இந்த நிலையில தான் போன வருஷம் ஆகஸ்ட் மாசத்தப்ப சீன கடற்படையின் நீர்மூழ்கி கடலுக்கு அடியில ஒரு பாறையில மோதியதாக சொல்லப்படுது நண்பர்களே. இதுல மொத்தம் 55 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல் தற்போது வெளியாயிருக்கு. இந்த விபத்து எப்ப நடந்தது, எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, எதனால நடந்துச்சு, இந்த மாதிரியான ஒரு தகவல்களையும் சீன அரசு சைட்லேருந்து இன்ன வரைக்கும் வெளியிடப்படல. போன வருஷம் ஆகஸ்ட் நடந்துச்சு, ஆனா இப்ப இந்த வருஷம் ஆகஸ்டே முடிஞ்சிச்சு நண்பர்களே. அப்ப இன்ன வரைக்கும் இது தொடர்பான எந்த ஒரு தகவலையும் அதிகாரப்பூர்வமாக சீன அரசு சைட்லேருந்து வெளியிடப்படல அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இப்ப இந்த ஒரு சூழலை பார்த்தோம்னா சீனாவின் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி முழுமையாக கடலில் மூழ்கி இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. இது குறித்து அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன கூறியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, சீனாவின் வூகான் நகருக்கு அருகே பார்த்தோம்னா அந்த நாட்டோட கப்பல் கட்டும் தளம் இருக்கு நண்பர்களே. கடந்த மார்ச் மாசத்தப்ப சீன கடற்படையின் புதிய அணுசக்தி நீர்மூழ்கி அங்க வூகான் தளத்துல நங்கூரமிட்டு இருந்திருக்கு நண்பர்களே. அப்போ அமெரிக்காவின் மேக்சர் டெக்னாலஜி நிறுவனம் சேர்ந்து கடந்த மார்ச் 10ஆம் தேதியப்ப ஒரு செயற்கைக்கோள் புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு புகைப்படத்தில் சீன நீர்மூழ்கி இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதாக மாறி இருக்கு நண்பர்களே. ஆனால் கடந்த மே 16ஆம் தேதியப்ப அமெரிக்காவின் பிளானட் லேப்ஸ் எடுத்த செயற்கைக்கோள் புகைப்படத்துல பார்த்தோம்னா சீனாவுடைய அந்த ஒரு நீர்மூழ்கிய பார்க்க முடியல, காணவில்லை நண்பர்களே. அந்த நீர்மூழ்கி கடந்த மே மாசம் அப்படி இல்லைன்னா ஜூன் மாசத்தப்ப கடலில் மூழ்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அணு எரிபொருள் இருந்திருந்தால் நிச்சயமாக கதிர்வீச்சு ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கடலில் மூழ்கியதை சீன அரசு இன்ன வரைக்கும் மறைத்து வருவதாக காணப்படுகிறது. இது தொடர்பாக எந்த ஒரு தகவலும் வெளியாகல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா இவற்றை வைத்தெல்லாம் பார்க்கும்போது சீன நீர்மூழ்கிகளின் வலிமை கேள்விக்குறியாகவே இருப்பதாக அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இவ்வாறு கூறியிருக்காங்க நண்பர்களே. அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. வீடியோவின் இறுதி பகுதியில் நம்ம இருக்கிறோம். குறிப்பா இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்து என்ன, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்மளோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவிற்கு ஆதரவை தெரிவிக்கிறீங்களோ நான் அந்த அளவிற்கு உத்வேகமாக செயல்பட்டு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான பல்வேறு விதமான செய்திகளை தினமும் வீடியோவின் மூலமாக உங்ககிட்ட நான் வழங்குறேன் நண்பர்களே. அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.